வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் ஜிங்கை பற்றி நம்ம நிறைய இடங்களில் நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்லேயே ஃபஸ்ட் டைம் புதுசாக ஜிங்கில் ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்மேட்டை டாடா ராலிஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நயா ஜிங்க் அழைக்கப்படக்கூடிய இந்த ஜிங்க் பார்த்தோம் அப்படின்னா பவுடர் ஃபார்மேட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் யார்ட்டையும் இல்லாத ஒரு கீ ஃபீச்சர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட யூஸ் எஃபிஷியன்சி என்ன, மற்ற ஜிங்க் மாலிகுலை விட இந்த மாலிகுல் எந்த அளவுக்கு மேம்பட்டது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஜிங்கோட அட்வான்ஸ் வெர்ஷனான இந்த நயா ஜிங்கை பற்றி தான் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அது எப்படி மற்ற பொருள்லேருந்து வேறுபட்டிருக்கு, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெல்கம் பேக் டு சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். நயா ஜிங்க் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜிங்க் பாலி பாஸ்பேட் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் சல்பேட்டோட அட்வான்ஸ்டு ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வழக்கமாக பார்த்தோம்னா ஜிங்க் சல்பேட் அப்படிங்கிறது பேடிக்கு ரொம்பவே முக்கியமான பயிர். நெல் மாறி பயிர்களுக்கு ஜிங்க் சல்பேட் இல்லாத ஒரு விவசாயத்தை நம்ம நினச்சி பார்க்க முடியாது. நெல்லில் ஜிங்க் அப்படிங்கிறது முக்கியமான சத்துக்களை தாண்டி நெல்லில் ஜிங்க் அப்படிங்கிறது மகசூல் பெருக்கியாகும், நல்ல தூர் வடிக்கிறதுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. அதை தாண்டி ஜிங்க் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய கைரா அப்படிங்கக்கூடிய நோயை எதிர்த்து தாவரங்கள் விளையாடுறதுக்கு ஜிங்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான சத்தாக இருக்குது அப்படிங்கிறது விவசாயிகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். ஜிங்க் பாலி பாஸ்பேட்னு அழைக்கப்படக்கூடிய நயா ஜிங்க் அப்படிங்கிற இந்த ஜிங்க் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஜிங்க் ப்ளஸ் மெக்னீஷியம் அப்படிங்கிற ரெண்டு சத்துக்களோட காம்பினேஷன் ஆனது. ஜிங்க் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நோய் எதிர்ப்பு திறனை கூட்டக்கூடியது. ஜிங்க் ஆகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜிங்க் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு தாவரத்துக்கு ஜிங்க் கொடுத்தோன்னா அதோட மகசூல் அப்படிங்கிறது நல்லா மின்னும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆக்சைடு விடத்தில் இருக்கக்கூடிய ஜிங்காக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜிங்க் சல்பேட் விடத்தில் ஜிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் விட இந்த ஜிங்க் பாலி பாஸ்பேட் அப்படிங்கிறது என்டையர்லாம் வித்தியாசமான வடிவம். இது பியூர்லி நியூ காம்பினேஷன் கூட சொல்லலாம். இது ஒரு பியூர்லி பேட்டன்ட் மாலிகுல். டாடா ராலிஸ் நிறுவனம் அப்படிங்கிறவங்க இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிறதுக்கு பேட்டன் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் பாலி பாஸ்பேட் வடிவத்தில் ஜிங்க் வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம். இது கூட மெக்னீஷியம் ப்ளஸ் ஜிங்க் ரெண்டு சேர்ந்துருக்குது. ஜிங்க் அப்படிங்கிறது 16%, மெக்னீஷியம் அப்படிங்கிறது 9% கலந்துருக்கு அப்படிங்கிறது இதோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லலாம். இந்த ரெண்டு கெமிக்கல் தான் இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டில் கலந்துருக்கு. ஒரு ஏக்கராக்கு 1.2 கிலோ அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இது புதுசாக என்ன செயின் செட்டப்பில், அதாவது இந்த பாலி பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய வடிவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது செயின் ஒன்னோட ஒன்று மூலக்கூறுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு வகையான செயின் லைக் ஸ்ட்ரக்சரில் உருவாகிருக்கு. இதில் புதுசாக ஒரு வகையான டிடிபி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி தான் மற்ற மாலிகுல் ஜிங்க்லேருந்து இந்த மாலிகுலை ரொம்பவே மேம்பட செஞ்சிருக்குன்னு சொல்கிறான். இந்த டிடிபி அப்படிங்கிற டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தோன்னா டை எத்திலின் ட்ரை அமினோ பென்டா அசிட்டேட்னு அழைக்கப்படக்கூடிய இந்த டிடிபி டெக்னாலஜி மூலமாகத்தான் மூலக்கூறுகளாக ஜிங்க் அப்படிங்கிறதும் ப்ளஸ் மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒன்று மூலக்கூறுகளாக பிணைஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறனால தான் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோன் ஸ்டடியாக அப் டு 45 to 50 டேஸ் வரைக்கும் மண்ணுக்குள்ளே நின்று ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது இதோட கூடுதல் பெனிஃபிட். வழக்கமான ஜிங்க் சல்பேட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹைலி ஹைக்ரோஸ்கோப்னு சொல்லலாம். எடுத்து கையில் பிடிச்சனாவே காற்றுல ஆவியாகக்கூடிய தன்மை தான், இல்லை கையில் தண்ணி விட்டுரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த டிடிபி டெக்னாலஜி மூலம் உருவாக்கப்பட்ட இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே தண்ணியிலே இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோன் ஸ்டடியாக பாலி பாஸ்பேட் காம்பினேஷனை உருவாக்கப்பட்டதுனால ஸ்லோன் ஸ்டடியாக மண்ணுக்குள்ளே நின்று தாவரங்களுக்கு தேவையான ரொம்ப நாளைக்கு ப்ரொலாங்காக தேவையான அந்த ஜிங்க் நியூட்ரன் சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 1.2 கிலோ அப்படிங்கிறது ஏக்கராக்கான ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. இதோட 600 கிராம் பேக்கெட் ப்ளஸ் 1.2 கிலோ 2 பேக்கெட்டில் கிடைக்குது. இதோட அப்ளை பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது களை எடுத்துகிட்டு ரெண்டாவது உரம் போடும்பொழுது, அதாவது 5 to 20 நாளில் 5 to 18 நாளில் டிபெண்டிங் அப்போ இதை பொறுத்து போடுவாங்க. 5 to 18 இல்லை 5 to 20 நாள் நம்ம உரம் போடும்பொழுது, களை எடுத்துகிட்டு இல்லை களைக்குள்ள அடிச்சுட்டு உரம் போடும்பொழுது உரத்து கூட சேர்த்து இது கொடுக்குறது அப்படிங்கிறது தான் சரியான டைமாக இருக்குது. இதுக்கு கிளாப் லேபிள் கிளைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மெய்ஸுக்கும் சேம் சைடில் பேடிக்கும் வாங்கி இந்த பாலி செயின்களால் உருவாக்கப்பட்ட பாலி பாஸ்பேட்டுகளால் உருவாக்கப்பட்ட இந்த நயா ஜிங்க் அப்படிங்கிறது என்ன மாதிரி வேலைகளை பர்டிகுலராக பார்க்கும் அப்படின்னா, நெல்லில் ஜிங்க் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நோய்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஜிங்க் பற்றாக்குறை அப்படின்னா நுனி பகுதி எல்லாமே மஞ்சப்படுத்துரும், இளம் இலைகள் எல்லாமே மஞ்சப்படுத்துரும். அது மூலமாக அதிகமான சத்துக்களை கிடைக்க முடியாமல் தாவரங்களோட வளர்ச்சி நிலைகளை நோக்கி போக முடியாமல் சூழ்நிலை உருவாகும். கரெக்டாக இந்த 5 to 20 நாட்களுக்குள்ளே இந்த நயா ஜிங்கை உபயோகப்படுத்தும் பொழுது, பர்டிகுலர் ஜிங்க் சல்பேட்டுக்கு மாற்றாக இதை உபயோகப்படுத்தும் பொழுது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஜிங்க் சல்பேட் அப்படிங்கிறது
எளிதில் கரையக்கூடியது. பட் நயாசிங்க் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக 40 to 50 நாள் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிறது அடியில் கூடிய அந்த சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய களிமங்கள் எல்லாமே மண்ணில் போயிருந்து மண்ணை கெடுக்கும். ஆனால் இது பியூராக பவுடர் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது மண்ணுக்குள்ளே இருந்து மண்ணை எந்த வகையுமே கெடுக்காது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இது உடனே கரைஞ்சிடும். தாவரங்களுக்கு பெருசாக அந்த டைமுக்குள்ளே ஒரு 5% வரைக்கும் தாவரம் எடுத்துகிட்டா ரொம்ப பெரிய விஷயம். இது அப்படி கிடையாது. முழுசாக கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாத்தையுமே அந்த நயாசிங்க் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே இந்த பாலிமர் செயின் இருக்கிறதுனால மெல்ல தாவரங்கள் எடுத்து கொடுக்கும். நார்மல் ஜிங்க் சல்ஃபேட்டுக்கும் இந்த நயாசிங்க் உள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தான். காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இது ஏக்கராவுக்கு 10 கிலோ வரைக்கும் போட வேண்டியிருக்கும். இது ஏக்கராவுக்கு 1.2 கிலோ போட்டாலே போதுமானது. உரங்களை கூட மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறது ரைட் ஃபார்மேட்டாகவும் இருக்குது. கூட மெக்னீசியம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இலைகளை பச்சையும் கொடுத்து மெக்னீசியம் அப்படிங்கிறது தாவரத்தோட மகரந்த சேர்க்கைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜிங்கு கூட நீங்கள் மெக்னீசியம் சேர்க்கும் பொழுது ரொம்ப கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் தாவரங்களுக்கு தேவையான 2ஆம் நிலை பால் பண்புகளான கதுகளை அதிகமாக உருவாக்குறது, அந்த 5 நாள் போடும்போது நல்ல தூர் பிடிக்கிறத உறுதி பண்ணும். அது மூலமாக அதிகப்படியான எண்ணிக்கையிலான தூர்கள் உருவாகும். அதனால் நுனி வரைக்கும் மணி பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபார்மேட்டை வந்து இது என்ஷூர் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஜிங்கை வெறுமனே ஜிங்காக கொடுக்காம இது கூட வந்து நீங்கள் இது மெக்னீசியம் கூட சேர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட 2ஆம் நிலை பால் பண்புகளான பூத்தல், காய்த்தல், மணி உருவாகுதல், அந்த பருவத்தை நோக்கி தேவைப்படக்கூடிய நியூட்ரன்ஸ் ரெண்டுமே இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இதோட யூஎஸ்பியாக இருக்குது. மற்ற எந்த ஜிங்க் சல்ஃபேட்லையும் ஜிங்க் ஆக்சைட்லையும் இல்லாத ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது இங்கே அந்த ஃபார்முலா. ரெண்டாவது பார்த்தோம்னா 40 நாள் to 50 நாள் வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒர்க் பண்ணுறது, கூட மெக்னீசியம் சேர்ந்துருக்கிறது. இந்த ரெண்டும் அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா மற்ற மாலிகுலை விட இதோட யூஸ் எஃபிஷியன்சி கூட என்டையராக வித்தியாசமானது. பேட்டர்ன் புதுசாக வாங்கிறதுக்கான காரணம் நம்ம சொல்லப்படுது. இந்த நயாசிங்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாட் ஓன்லி நெல்லுக்குங்க, நம்ம வந்து மக்காச்சோளத்துக்குமே வந்து இந்த கம்பெனியில் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அந்த பயிர்களுக்கு இது உபயோகப்படுத்தலாம். இது வரைக்கும் யார்ட்டையும் இல்லாத ஒரு புது ஃபார்மேட்டில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் பெனிஃபிட். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நயாசிங்க் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எல்லா வகையான மார்க்கெட்லையுமே கிடைக்குது. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நெல் விளையுதோ, எங்கெல்லாம் யாரெல்லாம் டாடா டேரி இருக்காங்களோ எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கிடைக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். டாடா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியாத கம்பெனி கிடையாது. மார்க்கெட்டில் எங்கெல்லாம் பூச்சிமருந்து கடைகள் இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய புது ப்ராடக்ட் பற்றி நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க.